சுலபமாக ஆரோக்கியமான ஒரு முறுமுறு அடை பண்ணலாம் வாங்க. 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கரிசி தனியாக எடுத்து வச்சுங்க. இன்னொரு ஏனத்தில் 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுந்து போட்டு முழு உளுந்து பருப்பு போட்டு தனித்தனியாக களைஞ்சிவிட்டு நல்லா முழுங்கிற வரைக்கும் தண்ணி வச்சு 4-5 வத்த மிளகாயும் போட்டு அதோட ஊற வச்சுருங்க. 2-3 மணி நேரம் ஊறின அப்புறமா மிக்சியில் போட்டு கொரன்னு ரவா மாதிரி கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா போட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் அவனுக்குள்ளே இல்லாட்டா எங்கேயாவது இருட்டு ஒரு அலமாரியில் ஒரு 2-4 மணி நேரமாவது அட்லீஸ்ட் வைங்க. அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா அதில் நமக்கு வெங்காயம், கேரட்டு, கீரைகள், முருங்கைக்கீரை என்னென்ன இருக்கோ நல்லா பொடியாக நறுக்கி எது வேணாலும் நம்ம இஷ்டம் தான் போட்டுக்கலாம். எது இருக்கோ கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நிறையா போட்டு அதை இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் நமக்கு நல்லா 10% இரும்பு அயன் கிடச்சிடும். அதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதில் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிங்க. நல்லா போட்டு எண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அப்போ தான் சொட்டு நெய் அதில் தடவணும். அந்த பக்கத்தில் தடவிட்டு அந்த நெய்யையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சித்து கழிச்சு அதை திருப்பியும் அதை போடுங்க. அந்த பக்கம் உங்களுக்கு ரெட்டாக வரணும். இந்த மாதிரி ஒரு முறுன்னு பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் அடை.